வாஸ்து பார்க்குறோம். அது ஒரு முறை வாஸ்து பார்த்து வீடை பார்த்துட்டு போய் செட்டில் ஆயாச்சுன்னா திரும்பி வாழ்நாளில் நீங்கள் வாஸ்து பார்க்க வேண்டியதே இல்லை. நீங்கள் எப்பாவது ஆல்ட்ரு பண்ணால் தான் வாஸ்து பார்க்கணும், வீடை மாற்றினா தான் வாஸ்து பார்க்கணும், இல்லைன்னா அது பார்க்க வேண்டியதில்லை. அப்போ வாஸ்துன்னா எத்தனை வாட்டி பார்க்குறது? ஒரு வாட்டி தான் பார்க்கணும். ஆனால் ஜாதகம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் டெய்லி கிரகம் மாறிக்கிட்டே இருக்குது. டெய்லி நேரம் மாறுது, காலம் மாறுது, தசாபுத்தி மாறுது, அந்தாரன் மாறுது. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறதுனால கிரக பயிற்சியும் தசாபுத்தி அந்தாரனும் மாறிட்டே இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் வந்து டெய்லி கூட ஜோசியர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அப்படி இருக்குது. அதனால் இந்த வாஸ்து வந்து எப்படி ஒன் டைம் பார்க்குறோமோ, நியூமராலஜிங்கிறதும் ஒரு முறை பார்த்துக்கிறது தான். உங்களுடைய தேதி, நேரம், உங்களோட தேதி, மாதம், வருஷம் இது 3த்தையும் வச்சு கூட்டி எடுத்தா 2ஆக இருக்கிறாங்க. பிறப்பு எண் ஒன்று, அப்புறம் கூட்டுத்தொகையாக ஒன்று வச்சுருவாங்க. தேதி சிங்கிள் டிஜிட்டாக ஆக்குனாங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். ஆக மொத்தமாக சேர்த்து பார்த்தோன்னா 9, 81 காம்பினேஷன் தான் இருக்குது. 81 காம்பினேஷனும் நம்ம எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சுக்கிறோம். இந்த காம்பினேஷனுக்கு இது தாங்க வாழ்க்கை அப்படின்னு எழுதி வச்சுக்க. யார் வந்து பார்த்தாலும் இந்த அமைப்பு அதில் இருக்கும்.